ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு நான் வைக்க போகிறேன். அது உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அது எங்கள் பாட்டியோட ஸ்டைல். ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ மட்டன் வந்து நான் எப்பயுமே அதை வேக வச்சு எடுத்து தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரில. அதை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கான ஃபைசஸ் இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நான் சட்டியில் தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரில. ஆனால் சட்டியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் பாட்டி வந்து சட்டியில் தான் செய்வாங்க எல்லாமே. இது எங்கள் பாட்டி ஸ்டைல் குழம்பு தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டோம்னா அந்த உப்புலேயே அது நல்லா வதங்கிடும். அதுக்காக தான் உப்பு போட சொல்லுவாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட இந்த குட்டி உரலில் அரைச்சி செய்யுங்க. அது வந்து நல்லா அந்த வெங்காயம் அந்த தக்காளி கூட அது வதங்கும் போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எப்பயாச்சும் அதை நோட் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நோட் பண்ணியிருக்கேன். மிக்சியில் அரைச்சி நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி செய்யும்போது அந்த வாசனை நமக்கு வரவே வராது. இதுவே நீங்கள் உரலில் நசுக்கி செய்யும்போது அந்த வாசனை வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் முருங்கைக்காவும் நாங்கள் அதுக்கு போடுவோம். ஏன்னா இது கிராமத்து ஸ்டைலுன்றதால நாங்கள் முருங்கைக்காய் சேர்த்துப்போம். ஃபைனல் டச் மிளகுத்தூள் நசுக்கி போடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த பெப்பர் தூள் நல்லா போட்டு நல்லா ஸ்பைசியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. ஓகே.